ஏங்கோ கூமாப்பட்டி பெரியார் அணைக்கு வாங்கோ. இந்த பக்கம் பார்த்தா ஐலாண்டுங்கோ, இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்காங்கோ, பின்னாடி பார்த்தா ஐரோப்பாங்கோ. வாங்கோ கூமாப்பட்டிக்கு வாங்கோ. காதல்ல பிரச்சனையா கூமாப்பட்டிக்கு வாங்கோ. கணவன் மனைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா கூமாப்பட்டிக்கு வாங்கோ. இந்த தண்ணியில குளிச்சா அருமருந்துங்கோ. இந்த தண்ணி குடிச்சாக்க சர்பத்தா இருக்குங்கோ. இந்த தண்ணிய ஒரு முறை குடிச்சு பாருங்கோ. ஏங்கோ கூமாப்பட்டிக்கு வாங்கோ என்று நான் போட்ட கால்நொழி ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்கோ. சுற்றுலா பயணிகள்லாம் வந்தாங்கங்கோ கூமாப்பட்டிக்கு. கூமாப்பட்டிக்கு வந்துட்டு இங்க எதுவுமே நான் சொன்ன மாதிரி இல்லைன்னு திரும்பி போயிட்டாங்கங்கோ. நான் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் இந்த மாதிரி வீடியோ போட்டேங்கோ. அரசின் கவனத்தை ஈர்த்திடுச்சிங்கோ. அதனால இன்று கூமாப்பட்டி பிளவல்கல் பெரியார் அணைக்கு பராமரிக்கிறதுக்காகவும் பக்கத்துல இருக்கிற பூங்காவை பராமரிக்கிறதுக்காகவும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கங்கோ. கூமாப்பட்டியில இனிமே நதியை பார்த்துக்கிட்டே நடைப்பயணம் போறதுக்கு சாலை அமைச்சு கொடுக்குறாங்கங்கோ. அதே போல மீன் கண்காட்சியும் அமைச்சு கொடுக்குறாங்கங்கோ. யோகா மையம் அமைச்சு கொடுக்குறாங்கங்கோ. கூமாப்பட்டி சுற்றுலா தல மையமாக உருவெடுக்க போகுதுங்கோ. நம்ம முதல்வர், MP, MLA, கவுன்சிலர் போன்ற மக்கள் பிரதிநிதிகள் கோரிக்கையை மட்டும் செயல்படுத்துவதை போல என்னை போன்ற சாமானியர்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையும் செயல்படுத்துவாருங்கோ. நம்ம முதல்வருக்கு நன்றிங்கோ. கூமாப்பட்டிக்கு இனிமே டெவலப் ஆக போகுது, சுற்றுலா தலமாக போகுது. அதுக்காக அரசாணை வெளியிட்ட முதல்வருக்கு நன்றிங்கோ. எங்க ஊர் என் அடையாளமுங்கோ. நன்றி.